ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். காய்ச்சல் குணமாகிறதுக்கு ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து உடனே உங்களுக்கு குணமாயிடும். காய்ச்சல் எதுக்காக வருது அப்படின்னா உடலில் உள்ள சூடு அதிகமாக ஏற்பட்டு வியர்வை வெளியேறாமல் நமக்கு வந்து காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் போதும் தலைவலி, வாந்தி, சோர்வு, டயர்டு எல்லாமே நமக்கு வந்துடும். அதோடு நம்ம வந்து என்ன ஆயிடுவோம்னா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், அப்படியே வந்து படுத்துருவோம். காய்ச்சல் வந்துட்டு ஈஸியாக குணப்படுத்தலாம். இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய பணம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்தால் முதல்ல நீங்கள் இதை செய்யுங்க. இதை செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல் வந்து சூடு குறைஞ்சி வேர்வை வந்து வெளியேறி காய்ச்சல் உங்களுக்கு நீங்கிடும். காய்ச்சல் வரத்துக்கு காரணம் வேணால் வந்து நிறையா இருக்கலாம். ஆனால் வந்து ஏழாமையின் அறிகுறியாக தான் காய்ச்சல் வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, படுத்துருப்போம், ரொம்ப முடியாமல் இருக்கும், உடம்பு வந்து ஏழாமையாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் துளசி இலையை வந்து போட்டுக்கோங்க. போட்டதும் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 நேரம் வந்து அது ஊறட்டும். துளசி இலை அதிலே இருக்கட்டும். அந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு 3 to 4 முறை அந்த தண்ணீரை கொடுத்து வந்தாலே போதும், காய்ச்சல் வந்து பறந்து ஓடிடும். இதுக்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு தான் காமிச்சு நிறைய மெடிசன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சரியாக்கணும்னு அவசியமே கிடையாது. இது சின்னது. துளசி இலையில் வந்து எவ்வளவோ மருத்துவ குணம் இருக்குது. துளசி இலை வந்து காய்ச்சலை வந்து போக்குறதுக்கு ஒரு சூப்பரான மருந்து. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து தண்ணியில் துளசி இலையை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே போதும், காய்ச்சல் வந்து உடனே போயிடும். அது மட்டும் இல்லை, துளசி டீ வந்து நீங்கள் போட்டு குடிக்கலாம். துளசி டீ வந்து குடிக்கிறதுனால வேர்வை வந்து தூண்டுவதால் உடலில் வெப்பம் வந்து குறைகிறது. வேர்வையெல்லாம் வெளியேறிடும். உடலில் வந்து வெப்பம் சூடெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஸோ சூடு குறையிறதுனால காய்ச்சலும் வந்து நீங்கிடும். துளசியில் வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதாவது வெப்பத்தை தணிச்சிரும், வேர்வையை வந்து வெளியாக்கிடும். வேர்வை வெளியானாலே போதும், நமக்கு சூடு குறைஞ்சி நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவோம். காய்ச்சலும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஈஸியானது, நம்ம வீட்டிலேயே செய்யலாம். காய்ச்சலுக்காகலாம் மருத்துவமனைக்கு போகிறத வந்து மோஸ்ட்லி விட்டுருங்க. இந்த இயற்கையானதை வந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.